என்னுடைய வீடியோவும் தெரியுது, என்னுடைய ஆடியோ கேக்குது அப்படின்னா சாட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சாட்ல 10 குடுங்க. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வெபினார். நம்ம பேமெண்ட் சிஸ்டம் பத்தி பேச போறோம். அதே மாதிரி உங்களுக்கு வர கேள்விகளுக்கும் இன்னைக்கு ஆன்சர் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அதே மாதிரி டாக்ஸேஷன் பத்தியும் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்மளுடைய வெபினார் வந்து யூடியூப்லயும் அப்லோட் பண்ணப்படும். எல்லா ரூம்லயும் நம்ம ஒரே மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். office.ugpay group நம்ம பேக் ஆஃபீஸ் மூலமா போய் லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு விண்டோ இருக்கும். நம்ம வாலெட்டை வந்து டாப் அப் பண்றதுக்கு அந்த இடத்துல வந்து குளோபல் யூனிட் பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போய் கூட உங்க KYC அப்டேட் பண்ணலாம். இல்லைன்னா டைரக்டா வந்து குளோபல் யூனிட் பே உடைய சைட்கே போய் நீங்க உங்களுடைய KYC அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்விஸ் டொமைன். இது வந்து இந்த பேஜ்ல இருக்கிறது. நீங்க பேக் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த சிங்க்ரனைசேஷனுக்காக நீங்க APIக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி கொடுங்க. நம்ம குளோபல் யூனிட் பேல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும் ஸ்லைட்ல உங்களால படிக்க முடியும். நானும் சொல்ல விரும்புகிறேன், இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. நமக்கு உள்ள இருக்கிற சிஸ்டமும் இருக்கு, வெளியே இருக்க சிஸ்டமுக்கும் வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அவுட் சைடு அப்படின்னு நான் சொல்றது வந்து ஃபியட் கரன்சிஸை மென்ஷன் பண்றேன். நம்மளுடைய பேங்க் வந்து உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்து நம்ம கண்ட்ரியோட லோக்கல் கரன்சி வந்து குளோபல் யூனிட் பே சிஸ்டம்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆக்டிவா இருங்க கண்ட்ரீஸ்ல எல்லாரும். அப்போ டாப் ஏர்னர்ஸா மாறுங்க. அப்போ நம்மளுடைய கரன்சி வந்து அந்த இடத்துல வந்து ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல முன்னாடி போகும். ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் இப்ப பாசிபிளா இருக்கு. பியர் டு பியர் பண்ணலாம். அதே மாதிரி கிரிப்டோல இருந்து ஃபியட் மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிட்காயின், எத்திரம் அந்த மாதிரி. அப்புறம் ஸ்டேபிள் காயின் USDC அதை வச்சு கூட நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். நம்ம பிளாக் செயின்ல இருக்கிற மாதிரி நம்ம பிளாக் செயின் யூஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் கொண்டு வரதுக்கு ஸ்டேபிள் கரன்சி வச்சோ இல்ல ஃபியட் கரன்சி வச்சோ பேங்க் கார்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற எங்க வேணுமோ அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் இருந்தாலும் சரி. அதாவது
இந்த குளோபல் யூனிட் பே ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ல வந்து யார் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, யார் வேணாலும் இந்த யூஜிபே குரூப் அட்ஜஸ்ட் பண்றவங்க இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சாட்ல பதில் சொல்லுங்க. யாரெல்லாம் வந்து மொபைல்ல வந்து பேமெண்ட்க்கு வந்து யூஸ் பண்றீங்க, மொபைல் ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் யூஸ் பண்றேன் மீ அப்படின்னு நீங்க அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்றோம், பர்ச்சேஸ் பண்றோம், நார்மலா பண்ணிட்டு இருக்கோம் இந்த 21st செஞ்சுரியில. எல்லாமே வந்து நம்ம கையில இருக்கு. அப்போ ஒரே கார்டு வந்து டை அப் பண்ண முடியும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. ஏர் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கலாமா உங்களுக்காக. இல்லைன்னா நம்ம கார்ட்ஸ் என்ன இஷ்யூ பண்றோமோ அந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். குளோபல் யூனிட் பேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவுதான் அமௌண்ட் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு நீங்க எவ்வளவு விருப்பப்பட்ட அமௌண்ட்டை வந்து உடனே மூவ் பண்ணலாம். நீங்க வந்து சாட்ல வந்து பிளஸ் கொடுங்க. யாராவது குளோபல் யூனிட் பே ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ல ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஏன்னா சில பேர் பிளஸஸ் அண்ட் மைனஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கிலீஷ் சாட்ல. அப்போ சில பேர் பண்ணிட்டாங்க, சில பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு டெஸ்ட் குரூப் இருக்கு லீடர்ஸ்க்காக. விஐபி கிளப் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்துல வந்து 20,000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டோம். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதிகமான பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கவலைப்படாதீங்க. நம்ம எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து கரெக்டா செக் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி என்ன சிஸ்டம்க்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கான எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா அதையும் நாங்க கேட்கிறோம் உங்ககிட்ட. நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். நம்மளோடது வந்து சேஃபா இருக்கும், பேமெண்ட் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் எல்லாருக்கும். மணி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் வந்து 24/7 நம்ம எப்ப நினைச்சாலும் பண்ண முடியும் இந்த இடத்துல. இதுதான் வந்து இந்த ஸ்லைடு என்ன கொடுத்திருக்காங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்ன செயலாக்கம் பண்ண முடியும், என்ன பாதுகாப்பு நமக்கு, என்ன வந்து கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. வசதி. இப்ப நீங்க டைரக்டரா இருந்தீங்க அப்படின்னா நம்ம லீகல் என்டிட்டிஸ் கூட கனெக்ட் பண்ணி நமக்கு வேண்டிய கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கலாம். கமிஷன் ஃபீஸும் நமக்கு இங்க கிடைக்குது. ஆனா அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அடுத்த ஸ்லைட் போவோம். இதுதான் நம்ம பேங்க் கார்ட்ஸ் கொடுத்திருக்க ஸ்லைடு. இந்த இடத்துல நம்ம கிட்ட ஒரு வர்ச்சுவல் கார்டு இருக்கு, ஒரு பிசிக்கல் கார்டு இருக்கு. அவசரப்பட்டு பிசிக்கல் கார்டு வாங்காதீங்க. நம்ம இன்னும் மாஸ்டர் கார்டுக்கான டிசைன் அந்த அப்ரூவல் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
அதாவது நம்மளுடைய லோகோவும் வந்து அந்த கார்ட்ல டிசைன் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து இந்த செகண்ட் கார்டு பிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா வந்து அப்ளை பண்ணுங்க. 10,000 கார்டு அப்படின்ற லிமிட் வந்து ஸ்டார்டிங்ல பண்றோம். ஏன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம லோகோ வந்து அதுல என்டர் பண்ற மாதிரி பாக்குறோம். அதே மாதிரி வர்ச்சுவல் கார்டு வந்து 5 to 10 யூரோஸ் இருக்கு. நம்ம ரிஸ்க் குரூப்புக்கு ஏத்த மாதிரி இந்த 5 யூரோவா 10 யூரோவா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது ஆன்டி மணி லாண்டரிங். அந்த மணி லாண்டரிங்கான ரிஸ்க் குரூப்ப பாக்குறாங்க. ஏன்னா கிரேமியா, செவஸ்டோபிள், யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரில வந்து இவங்க ரிஸ்க் குரூப்ல இருக்காங்க. அவங்க வந்து அன்ரெகக்னைஸ்ட் ரீஜன்ல இருக்காங்க இன்டர்நேஷனலா. அப்போ அந்த ரீஜன்லாம் வந்து அக்செப்டட் இல்ல. ஈரான், ஈராக், சுடான், சுடான் வந்து போன வருஷம் வந்து எல்லா பிளாக் லிஸ்ட்லயும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா பேங்க்ஸ் வந்து இன்னும் அலோவ் பண்ணல. சோ நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துலயும் வந்து நம்ம பேங்க் வந்து அப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எந்தெந்த பேங்க்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணி ரெகக்னைஸ் பண்றாங்களோ நம்ம பேமெண்ட் சிஸ்டம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த இடத்துல இருக்கிற நம்ம லீடர்ஸ், பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து நம்பிக்கையை தளர விடாதீங்க. கண்டிப்பா வந்து நாங்க இதை செஞ்சு கொடுப்போம். ஏதாவது ஸ்பெஷல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நாங்க கண்டிப்பா கொண்டு வருவோம். அதனாலதான் நம்ம உலகத்துல இருக்க எல்லாரும் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் வந்து நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு டோர் நம்ம இங்க ப்ரொவைட் பண்றோம். நாங்க வந்து அந்த இஷ்யூ வந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்ட்னர் யாரையும் வந்து விட்டுட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக. டாப் அப் வந்து 1.5%, வித்ரா வந்து 1.5% கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. இது வர்ச்சுவல் கார்டுக்கு. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 1% வரும். அடுத்த டைப் ஆஃப் கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் டைப் ஆஃப் கார்டு. இந்த கார்டு ஆக்டிவேஷன் ஃபீ வந்து 10ல இருந்து 20 யூரோஸ் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி இது மாறும். மினிமம் ரிஸ்க்னா 10, ஆவரேஜ்னா 15, மேக்ஸிமம் ரிஸ்க்னா 20 அந்த மாதிரி யூரோஸ் எல்லாமே. 28th of Januaryக்கு அப்புறம் தான் இந்த பிசிக்கல் கார்டு வந்து நம்ம ரெடி பண்றோம். நம்ம இப்பவே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம கொஞ்ச நாள் வந்து அப்சர்வ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும், வெயிட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும் மாஸ்டர் கார்டு கம்பெனில அந்த டிசைனுக்காக. ஏன்னா இப்ப கிறிஸ்மஸ் வந்தது, அதுக்கப்புறம் நியூ இயர் வந்தது, எல்லாரும் வந்து ஹாலிடேல இருந்தாங்க. அதனால வந்து அவங்க ஒர்க் வந்து கொஞ்சம் மெதுவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கிடையாது. கமிஷன் பார்க்கும்போது டாப் அப்க்கும் வித்ராக்கும் 1.5% இங்கேயும். லோக்கல் டிரான்சாக்ஷன் இந்த கார்டை வச்சு பண்ணீங்கன்னா 1%. அதே மாதிரி ஆன்லைன் பண்ணாலும் 1% தான். இதுவே ஏடிஎம்ல வித்ரா பண்ணீங்கன்னா 3% வரும். மினிமம் வந்து 3 யூரோ அப்படின்னு சொல்றாங்க. ஏடிஎம் செக் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 3 யூரோ. ஏடிஎம் செக் பேலன்ஸ் நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு லிமிட் கொடுத்திருக்காங்க ஏடிஎம்ல. 2500 யூரோ அண்ட் டோட்டலா ஓவரால் டிரான்சாக்ஷன் வந்து 5000 யூரோஸ் தான் பண்ண முடியும் அந்த பிசிக்கல் கார்டுக்கு.
அது வந்து 10ல இருந்து 20 யூரோஸ் அப்படின்றனால. இது அடுத்த கார்டு நம்ம இந்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா கோல்டு கார்டு. இது வந்து ஒன் டைம் ஃபீ வந்து 100 யூரோ பிளஸ் 15 மந்த் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமா வந்து 180 யூரோ. நம்ம இந்த கார்டை வந்து ப்ரிலிமினரியா நாங்க ஒன்று ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கா அப்படின்றத செக் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் நம்ம லோகோஸோட. இந்த இடத்துல வந்து கார்ட் பிரைஸ் வந்து ஹையர். இந்த இடத்துல வந்து எவரேஜ் போனஸ் ரெக்கமெண்டேஷன் இருக்கு. குளோபல் யூனிட் பேல நீங்க ரெஜிஸ்டர் பேமெண்ட் சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க உங்களுடைய இமெயில வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போனஸ் வந்து சேர்ந்தடையும். டாப் அப்பும் ஃப்ரீ, வித்ட்ராலும் ஃப்ரீ. இந்த இடத்துல லோக்கல் டிரான்சாக்ஷன் ஆன்லைன் ரெண்டுத்துக்குமே வந்து எந்த சார்ஜுமே இல்லை. ஏதாவது மாஸ்டர் கார்டு கம்பெனியில ஏதாவது கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அங்க மட்டும்தான் வந்து காஸ்ட் இருக்கும். அதே மாதிரிதான் ஏடிஎம் வித்ட்ராலுக்கும் எந்த இடத்துலயுமே வந்து காஸ்ட் எந்த இடத்துலயுமே சார்ஜ் பண்ணல. பேங்க் சைட்ல இருந்து ஏதாவது இருக்கலாம். அந்த ஏடிஎம் பேங்க்ஸ் லோக்கல் ஏடிஎம் சார்ஜஸ் மேபி இருக்கலாம். அது அந்தந்த பேங்க்குக்கு ஏத்த மாதிரி. அப்போ லிமிட்ஸ் பாருங்க. இந்த இடத்துல ஏடிஎம்ல வந்து நீங்க 25,000 யூரோ வரைக்கும் எடுக்கலாம். டிரான்சாக்ஷன் வந்து 50,000 யூரோ. அடுத்த ஸ்லைட் பாருங்க. இது நம்மளுடைய பிளாட்டினம் கார்டு. இந்த பிளாட்டினம் கார்டு வந்து மெட்டல் கார்டு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த கார்டு வந்து உடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா உண்மையிலே வந்து ஒரு மெட்டல்ல தான் வந்து கொடுத்துருக்கோம். 500 யூரோஸ் பிளஸ் 30 யூரோஸ் பர் மந்த். இந்த இடத்துல வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம ஆர்டர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இந்த பர்டிகுலர் கார்டு வந்துரும். கண்டிப்பா பாசிபிள் ஆச்சுன்னா பிப்ரவரிக்குள்ளே நாங்க இந்த கார்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுற மாதிரி பண்றோம். இதே மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் யாராவது பண்ணீங்க இந்த கார்டு வாங்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் வந்து எவர்ச் போனஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ல வரும். இந்த இடத்துல டாப் அப், வித்ட்ரால், கார்டு ஆக்டிவேஷன் எல்லாமே வந்து ஃப்ரீ. அதே மாதிரி லோக்கல் டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஃப்ரீ. ஏடிஎம் வித்ட்ராலும் ஃப்ரீ. அப்போ இந்த இடத்துல லிமிட்ஸ் வந்து இங்க எதுவுமே லிமிட் இல்லை ஏடிஎம்ல. அதே மாதிரி டிரான்சாக்ஷன்லயும் வந்து எந்த லிமிட்டும் இல்லை. ஆனா லோக்கல் கண்ட்ரி ஏதாவது லிமிட்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். அப்போ நீங்க சாட்ல போடுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கார்டு வேணும் அப்படின்றது. ஏன்னா இங்கிலீஷ் சாட்ல வந்து நிறைய பேர் வந்து கோல்டு, பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தமிழ் சாட்லயும் வந்து உங்களுக்கு எந்த கார்டு இதுல வந்து சௌகரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கார்டு நேம் டைப் பண்ணுங்க. கோல்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த கார்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய எம்பளம் போட்டு நம்மளுடைய குளோபல் யூனிட்ல வந்து நம்ம அந்த கார்டுல வந்து நம்மளுடைய டிசைன், நம்மளுடைய எம்பளம் போட்டு வந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து என்ன கார்டு இது புதுமையா இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. இது வந்து எப்படி வெரிஃபை பண்றது நம்ம பேமெண்ட் சிஸ்டம்ல? குளோபல் பாஸ் சிஸ்டம். இது வந்து குளோபல் பாஸ் சிஸ்டம் வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான ஒரு சிஸ்டமா இருக்கு. இது வந்து 400 மில்லியன் கிளைம்ஸ் இருக்கு. நம்ம இது வரைக்கும் வெரிஃபை பண்ணிருக்கோம் அந்த இடத்துல குளோபல் பாஸ் மூலியமா.
சுவிட்சர்லாந்துல மேஜர் ஒரு யூரோப்பியன் பேங்கா இருக்கு இந்த குளோபல் பாஸ் இந்த செக் பண்றது. யாரெல்லாம் வந்து குளோபல் பாஸ் மூலியமா நீங்க போய் வெரிஃபிகேஷனோ ரெஜிஸ்ட்ரேஷனோ பண்றீங்களோ, நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துலயுமே வெரிஃபை ஆயிடுவீங்க. என்னென்ன பேங்க்ஸ் இருக்கோ அது எல்லா இடத்துலயுமே. குளோபல் பாஸ் வந்து யார் கூடலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ, நீங்க இந்த இடத்துல போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் வெரிஃபிகேஷனும் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற பேங்க்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து நம்பளும் ஆக்டிவ் ஆயிடுவோம். அந்த இடத்துலயும் வந்து ஒரே இடத்துல பண்ணா போதும். எல்லா இடத்துலயுமே நம்பளும் வந்து வெரிஃபை ஆயிடுவோம், ரெஜிஸ்டர் ஆயிடுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், வெரிஃபிகேஷன் நெறைய பேர் வந்து Q&Aல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் அத ரீட் பண்ணியிருந்தேன். அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து சில பதில்கள நான் உடனே சொல்லிர்றேன். இப்பவே இந்த இடத்துலயே. நமக்கு வந்து பேக் ஆஃபீஸ்ல வந்து கைட்லைன்ஸ் இருக்கும். யார் அத படிச்சீங்க? அப்படின்னு கேட்கறாங்க. படிச்சீங்க அப்படின்னா பிளஸ் குடுங்க. படிக்கலன்னா மைனஸ் போடுங்க. ஏன்னா சில பேர் படிச்சிருக்காங்க, சில பேர் படிக்கல. அதனால தான் வந்து நம்ப கைட்லைன்ஸ்ல வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் வந்து இங்கிலீஷ், லாட்டின் இல்லன்னா இந்த மாரி 2, 3 லாங்குவேஜ் தான் வந்து பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. அதே மாரி 18 வயசு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த குளோபல் பாஸ்ல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து யாரோ ஒருத்தர் தவறுதலா வந்து ஒரு குழந்தைய வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் வந்து நீங்க 18 வயசுக்கு மேல உட்பட்டவரா அப்படின்றத தெரியப்படுத்தணும். ஏன்னா வேற வேற டேட்டாபேஸோட நம்ம எவரேஜ் பேக் ஆஃபீஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு கரெக்ட்டான சிங்க்ரனைசேஷன் இருக்கணும். கம்ப்ளீட்டட். இப்போ வந்து டெலிஃபோன் நம்பர் நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா, நமக்கு ஆ இன்டர்நேஷனல் நம்பர் இப்ப என்ன இந்தியாக்கு +91 அப்போ அதோட சேர்த்து தான் நீங்க டைப் பண்ணி அனுப்பணும். அப்போ அந்தந்த கண்ட்ரிக்கு என்னென்ன இருக்கோ, அது மாரி டைப் பண்ணி நீங்க அனுப்பணும். அப்பதான் வந்து நமக்கு கரெக்ட்டா மெசேஜ் வரும். அந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது. அந்த எஸ்டிடி கோட கரெக்ட்டா டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் டெலிஃபோன் நம்பர் இல்ல. இமெயில் தான் வெரிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப கிளாரிட்டியா இல்லாம இருக்கறனால, கரெக்ட்டா வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. நீங்க வெரிஃபை பண்ணும்போது கேமரா முன்னாடி நீங்க நல்ல லைட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்க ஃபேஸ் வந்து கிளியரா தெரியணும். உங்க பாஸ்போர்ட்ட வந்து அப்லோட் பண்றதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிக்சர வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அத உங்க விரலால வச்சு மறைக்கிற மாரி, கார்னர கட் பண்ற மாரி இருக்கக்கூடாது. ஏன்னா, பாஸ்போர்ட் எப்படி இருக்கணும்? அந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னா, அதே ஷேப்ல தான் இருக்கணும். அதே மாரி ஆதார் குடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த ஆதார் இருக்கிற அந்த ரெக்டாங்கிள் ஷேப்னா, அந்த ரெக்டாங்கிள் ஷேப் ஃபுல்லா கிளியரா தெரியணும்.
விரல் வச்சு மறக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருக்க வேண்டாம். ஏன்னா அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபிங்கர்ஸ் வந்து அந்த ஓரத்துல இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எந்த ஒரு சின்ன நம்பரையும் அந்த ஐடி கார்டுல இருக்கிறத மறைக்க வேண்டாம். கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க அத அப்டேட் பண்ணுங்க. யுஎஸ், யுகே அங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அப்போ சிஐஎஸ் கண்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து லாட்டின் லெட்டர்ஸ் இருக்கு. இது வந்து ரஷ்யன் வேலிடேஷனா இருக்கனால ரஷ்யன் பீப்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த கைட்லைன்ஸ குடுத்திருக்க லாங்குவேஜ வந்து அந்த லாங்குவேஜ் மாரியே போங்க அப்படின்றத கரெக்ட்டா சொல்றாங்க குளோபல் யூனிட் பேல. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஐடி ப்ரூஃப் காமிச்சு, அந்த பெர்சன் வந்து உலகத்துல வந்து குளோபலா இந்த கார்ட வந்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. ரஷ்யால இருக்கிறவங்களுக்கு வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் இருக்கிறனால, அவங்களுக்கு அது மூலியமா பாஸ்போர்ட் வச்சு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பண்ணோம். அவங்களுக்கு ரஷ்யன் மட்டும் தான் தெரியும் அப்படின்றனால. அப்போ அந்த பாஸ்போர்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் வேலிட் இருக்கிற மாரியான பாஸ்போர்ட் இருக்கணும் அது. ஏன்னா, இப்ப நீங்க ஒரு ஐடி ப்ரூஃப் காட்டுறீங்க அப்படின்னா, அது வந்து இன்டர்நேஷனல் வெரிஃபிகேஷன்க்கான ஐடி ப்ரூஃபா இருக்கணும். ஃபோன் பில்லோ, ஸ்டேட்மெண்ட் பேங்கோ இந்த மாரி வந்து ஏதாவது பில்லிங் ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கான நம்ம அட்ரஸ் என்ன குடுத்துருக்கோமோ, அந்த அட்ரஸோட அத ஒட்டியிருக்கணும். அது வந்து 3 மாதத்துக்கு மேல அந்த பில் இருக்கக்கூடாது. 3 மாதத்துக்கு உள்ள தான் இருக்கணும். "2 மந்த்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. 2 மாதம். 3 மாதங்கள் இல்ல. எஸ்இசில ஒரு ரெகுலேஷன் இருக்கு. லோக்கல் பாஸ்போர்ட் இல்லாம, ஆஃபிஷியலா சர்டிஃபைட் ஆன லோக்கல் பாஸ்போர்ட் இருந்தா யூஸ் பண்ணுங்க. இது வந்து யுஎஸ்ஏல லொகேட் ஆயிருக்க எஸ்இசி வந்து சொல்லியிருக்க ரூல் இது. நான் எல்லாருக்கும் பாராட்டுதல் சொல்ல விரும்புறேன். நெறைய பேர் வந்து நல்லபடியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஆனா, ரஷ்யன் பீப்பிள்ல வந்து சில பேர் உக்ரைன் லாங்குவேஜ் பேசுறவங்களும் இருக்காங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்க்கோ, இல்ல உங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன்க்கோ ஏதாவது நீங்க போடுறீங்கன்னா, அப்லோட் பண்றதுக்கு நீங்க
இன்டர்னல் பாஸ்போர்ட் ரஷ்யன் ஃபெடரேஷனோடது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டிசன்ஸ் ஆஃப் வேற கண்ட்ரிஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணி உங்க அட்ரஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது இங்கிலீஷ்ல இருக்கணும். பாசிபிளா இருந்தா இங்கிலீஷ்ல கேளுங்க. அந்த பில் யாராவது கொடுக்குறவங்க தமிழ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல வேற லாங்குவேஜ் உங்களுக்கு அந்த கண்ட்ரி லாங்குவேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க அதை இங்கிலீஷ்ல கேட்டு வாங்குங்க. அப்பதான் வந்து அந்த வெரிஃபிகேஷன் சீக்கிரமா நடக்கும். இந்த ஸ்லைட்ல நம்ம எல்லாமே வெரிஃபிகேஷன் பத்தி பேசிட்டோம் அப்படின்றத நினைக்கிறேன். உங்க அட்ரஸ் மாத்திட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க அதை இன்ஃபார்ம் பண்ணி உங்க அட்ரஸையும் மாத்திக்கோங்க. சில பேருக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாங்க வேற ஏதாவது அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு. கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இல்லையா அப்படின்றத. உங்களுக்கு வந்து புரியறதுக்காக சொல்றேன். குளோபல் பாஸ் வந்து இது வந்து குளோபல் சிஸ்டமா இருக்கு நமக்கு. ஏன்னா நம்ம இது மாதிரி போகும்போது நம்ம வேற வேற ஏரியாஸ்ல நம்மள வந்து செக் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்பெக்ட் பண்றாங்க அவங்க நம்மள. நம்ம பர்சனல் டேட்டாவை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது இது எல்லாமே செக் பண்ணுவாங்க அவங்க. உதாரணத்துக்கு இந்த ரஷ்யன் ஃபெடரேஷன்ல சிஸ்டம் வந்து செக் பண்ணும். இப்போ உங்க ரெக்கார்ட்ஸ் வந்து தவறுதலா இருந்தா, இல்ல தப்பா இருந்து, இல்ல ஏதாவது வந்து ஃப்ராடுக்காக கன்விக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வெரிஃபை பண்ணலாமா, ரெஜிஸ்டர் பண்ணலாமா அந்த குளோபல் யூனிட் பேல அப்படின்ற சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளுடைய ரெகுலேட்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதனால நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், வெரிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பேடான ஒப்பீனியனும் வந்து நம்ம ஐடி ப்ரூஃப்ல இல்லாம இருக்கணும். ஐடிஸ்ல நம்மளோட தனிப்பட்ட மனிதரா இல்லாம இருக்கணும். ஏன்னா பெனால்டி பாருங்க 1 மில்லியன் ஸ்விஸ் ஃபண்ட்ஸ் தான். அப்போ இந்த மாதிரி தவறுதல் இல்லாம நம்ம எல்லாருமே பண்ணணும் அப்படின்றத கேளுங்க. அப்போ நம்ம கம்பெனி வந்து அப்போ இந்த மாதிரி வந்து பெனால்டிஸ் வேணும், நம்ம யூஜிபிக்கு வந்தா நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து யாராவது வந்து கன்விக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்க கோஓனரா இருந்தாலும் அவங்க வந்து வேற ஒரு பேரை போட்டுதான் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்.
அவங்க பேரை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அவங்களோட பேர் ரெஜிஸ்டர் ஆகாது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட்டா எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா இருந்தீங்கன்னா, சிஐஎஸ் மெம்பர் ஸ்டேட்ஸ் அந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி அந்த பப்ளிக் ஆஃபிஷியல்ஸ் ஏன்னா அவங்க வந்து ரெகுலர் பேசிஸ்ல வந்து சப்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ. அப்போ அவங்கலாம் வந்து நம்ம குளோபல் யூனிட் பேல வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய பேமெண்ட் சிஸ்டம் பப்ளிக் ஆஃபிஷியல்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. அப்போ அட்ரஸஸ் பத்தி தெளிவா சொல்லிட்டோம். யூகே, ஆஸ்திரேலியால கூட டிரைவர் லைசென்ஸ் கூட யூஸ் பண்றாங்க ஐடி ப்ரூஃபா. அண்ட் சில கண்ட்ரீஸ்ல வந்து இந்த டிரைவர் லைசென்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. பயப்படாதீங்க. இது வந்து ரெக்வயர்மென்ட். நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ வந்து அட்டாச் பண்ணலாம். பயப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து இவ்ளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஒண்ணும் ஒண்ணும் இங்க தவறுதலா எதுவுமே நடக்காது. ஏன்னா இது வந்து நார்மல். அப்போ ஹை ஃபீ இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. டிஃபரண்ட் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஃபீஸ்க்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பினான்ஸ்க்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே நேரத்துல கார்டு மாரியும் பண்ண முடியும். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 5000 அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்க்கு வந்து ஃபீ வந்து 1.99%. அதாவது பேக் ஆஃபிஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க. டாப் அண்ட் டாப் அப் அப்படின்றது ஆப்ஷன் பண்ணி பாருங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது 50,000 அந்த மாரி ஏதாவது 1 மில்லியன் எது போட்டாலும் பார்த்தீங்கன்னா, ஃபீ வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து ஒரு இது மாரி டிரான்சாக்ஷன் பண்ற ஒரு சிமிலர் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க என்னன்னா, அவங்கள்ட்ட அந்த கிரெடிட் கார்ட் இருந்தது. அவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரர் அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவரு. அப்போ அவருக்கு வந்து என்ன பட்டது அப்டின்னா, நம்ம யூஜிபே குரூப்ப பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் வந்து தனித்துவமா இருக்கு. அப்போ இந்த கார்ட் யூஸ் பண்ணலாம் அப்டின்னு தோணியிருக்கு. 4 டூ 5% வரைக்கும் சார்ஜஸ் இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. கண்டிப்பா $1000 மேல இருக்காது. பெரிய அமௌண்ட்டா யாராவது இருக்குறாங்க அப்டின்னா.
அப்போ நம்மளுடைய பேமெண்ட் சிஸ்டம் வந்து நிறைய அமௌண்ட் எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க அந்த கார்டுக்கு ஏத்த மாதிரி. நம்ம அக்கௌண்ட் வந்து டாப் அப் பண்றோம் அப்படின்னா அது வந்து 3.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைரக்டா டாப் அப் பண்ணீங்க அமௌண்ட் பண்ணீங்கன்னா இல்ல கிரிப்டோ கரன்சி வச்சு டாப் அப் பண்ணாலும் அதே மாதிரி வந்து பர்சன்டேஜஸ் இருக்கு. மத்த டாப் அப்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம பேக் ஆஃபீஸ்ல இருந்து இருக்கிறதுலே ரொம்ப மினிமம் அப்படின்னு வந்து நாங்க சொல்றோம். அதாவது வைரக்ஸ்னு ஒண்ணு டிரான்ஸ்ஃபர் மணி இருக்கு. அந்த இடத்துல வந்து எப்பயாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற சிஸ்டம் வந்து இந்த யூஜிபே குரூப்ல இருக்கிற சிஸ்டம் வந்து மத்த பேங்கிங் செக்டருக்கு வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கு, தனித்துவமா இருக்கிறனால. அப்போ நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது சொல்றாங்க. அதாவது வாரன் பஃபட்டோடைய ரூல் நம்பர் 1 வந்து என்னன்னா, பணத்தை வந்து லூஸ் பண்ணாத அப்படின்னு. நம்ம ரூல் 2 என்ன அப்படின்னா, ரூல் 1 மறக்காத அப்படின்றத சொல்றது. அப்போ இததான் வந்து நம்ம யூஜிபே குரூப்ல பண்றோம். கண்டிப்பா வந்து நம்ம பணம் வந்து எந்த இடத்துலயுமே தவறுதலா போகாது. கண்டிப்பா வந்து டாப்பிங் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மாலர் அமௌண்ட்டா நீங்க வந்து டாப் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி வந்து உங்களுக்கு வொர்க் பண்ண தெரியுது? எப்படி செட்டில்மென்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு தெரியுது? அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். யூஜிபே குரூப் வந்து எப்படி வொர்க் ஆகும் அப்படின்றது. அப்போ நம்ப அடுத்த ஸ்பீக்கர அழைப்போம். மரியா ஆண்டனென்கோவ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் மரியா. இங்க இருக்கேன் உங்களுக்காக. மேமோட வீடியோ தெரியுது, என்னுடைய ஆடியோ கேக்குது அப்படின்னா, சாட்ல வந்து பதில் சொல்லுங்க. ஏன்னா வெபினார்ல வந்து ஃபுல் ஹவுஸ். அவங்க ரஷ்யன் சாட் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சம்மரி மீட்டிங்ல கூட இவ்ளோ பீப்பிள் வரமாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. ஏன்னா பேமெண்ட் சிஸ்டம் பத்தி கேட்கறதுக்கு நெறைய பேர் வந்து வந்திருக்காங்க. நம்ம வேலண்டைனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். குளோபல் சிஸ்டம் பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டோக்கன்ஸ் பத்தியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம இங்க பார்ப்போம். டாக்ஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த இடத்துல ஷேர் பண்ணுவோம். நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. எஜுகேஷனல் பேக்கேஜ் வந்து செல்லிங்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு. அந்த கிரிப்டோ யூனிட் டோக்கன் சிஆர்யூ டோக்கனையும் வந்து ஸ்டாப் பண்ண போறோம். நம்ம வேர்ல்டு சிஆர்யூ செல்லிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். யூஜிபி பேக் ஆஃபீஸ்ல இருந்து. நம்ம சிஆர்யூ பிளாக் ஆஃபீஸ்ல இருந்து பிளாக் செயினுக்கு கொண்டு போறதுக்காக இந்த சிங்க்ரனைசேஷன் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஏன்னா நம்மளுடைய டோக்கன் அந்த பிளாக் செயின் வாலெட்குள்ள போறதுக்கு அந்த கீ நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்துடும் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும். இப்ப நம்ம சிஆர்இ டோக்கன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம கிரிப்டோ வாலெட்ஸ்குள்ள போய் நம்ம டோக்கன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத இங்க தெரிஞ்சுக்கலாம். ரஷ்யன் ரூம்ல 1676 பீப்புள்ஸ் இருக்காங்களாம். நீங்க இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்பிக்கிறேன் என்ன அப்படின்னா, பிளாக் செயின் வாலெட் அப்படின்றது வேற, எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது வேற. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அதுவே புரியாம இருக்கிறனால தவறுதலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யன் ரூம்ல 1000 பேர் இருக்காங்க. மத்த ரூம்ல எல்லாம் 100, 500 அப்படின்னு இருக்காங்க. நம்ம கம்பெனி வந்து ஒரு ஃபாரின் பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க, இத பண்ணணுமா கூடாதா? ஏன்னா உங்க உங்களுக்கு இந்த பேங்க் கார்டு வச்சு ஹை லிமிட்ஸ் இருக்கு. அப்போ இத வச்சுட்டு நீங்க எந்த கண்ட்ரீஸ் வேணாலும் ஈஸியா டிராவல் பண்ணலாம். மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் இல்லாம போகலாம். இப்போ உங்ககிட்ட வந்து $100 உங்க பாக்கெட்ல இருக்குன்னா, உங்களுக்கு இந்த யூரோப்பியன் பேமெண்ட் சிஸ்டம், இந்த பாஸ்போர்ட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது கம்பெனி வந்து ஒரு பஃபே குடுக்குற மாரி இருக்கு. அந்த பஃபேல வந்து நீங்க எப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவீங்களா? இல்ல. உங்களுக்கு எது தேவையோ அததான் வந்து எது அதிகமா பிடிக்குமோ அதுதான் ஃபர்ஸ்ட் போய் எடுப்பீங்க. அப்போ அந்த மாரி எடுங்க. உங்களுக்கு எது தேவையோ அத எடுங்க. இதே மாரி ஸ்டேக்கிங்ல பண்ணும்போதும் அதே மாரி தான். பிளாக் செயின் பத்தி பேசும்போது, கிரிப்டோ வாலெட்ஸ் பத்தி பேசுறோம் அப்டின்னா, இது 2ம் தனித்தனியான டூல்ஸ். கிரிப்டோ வாலெட்ஸ்ல உங்களுக்கு சிஆர்யூ டோக்கன்ஸ் கிடைக்கும். 2 ஸ்டேஜ். அன்லாக்ட் அப்புறம் லாக்டு. லாக்டு, அன்லாக்ட் சிஆர்யூஸ் நம்ம வாலெட்ல கிடைக்கும். அத ஸ்டேக் பண்ணலாம் சிஆர்யூக்காக. இல்ல யுஎன்டிபிக்காகவும் பண்ணலாம். நீங்க விக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பியர் டு பியர்ல சேஞ்ச் பண்ணலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் வந்து அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து இந்த இடத்துல வந்து டைரக்டா வந்து மாத்திக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. பிட்காயினா வந்து நீங்க மாத்தி எடுத்துட்டு வெளியே போகலாம். நீங்க வெளியே ஏதாவது ஒரு கிரிப்டோ வாலெட் ஹேண்டில் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் நம்மளுடைய கிரிப்டோ வாலெட்ஸும் இருக்கும். அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சீட் ஃப்ரேஸ் அப்படின்னு நாங்க ஒண்ணு குடுப்போம். அத வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த வேர்ட்ஸ வந்து எழுதி வச்சுக்கோங்க பேப்பர்ல. அந்த பேப்பர வந்து பத்திரமா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, அத எங்கேயாவது வந்து தொலைச்சுட்டு வந்து கஷ்டப்படாதீங்க. ஏன்னா ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். அந்த சீட் ஃபேஸ் அப்படி ரொம்ப 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 முக்கியம். எப்படி ஒரு ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட்ஸ், அபார்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வைப்பீங்க.
அந்த மாதிரி வந்து நீங்க சேவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட இப்போ வந்து டெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த 100 பேர்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து 2% 100 பேப்பர்ஸ் தான் ஒரு 2% தான் வந்து செக் பண்ணியிருக்காங்க. யாராவது வந்து நீங்க சீட் பிரைஸ் வந்து கம்ப்யூட்டர்ல வச்சிருந்து ஆ அதாவது வந்து சீட் பிரைஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மத்தவங்களுக்கு. அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னு அப்படின்னா, ஒரு தடவ அந்த டெஸ்ட் குரூப்புக்கு வந்து அந்த சீட் பிரைஸ்க்கு நீங்க அனுப்பியிருந்தீங்க. மெயில் அனுப்பியிருந்தாராம். அவருடைய கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் ஆனது பாடாயிடுச்சு அப்படின்றதுக்காக, அவர்ட்ட ஒருத்தர்ட்ட கால் பண்ணி என்னுடைய சீட் பிரைஸ் வந்து அங்க இருக்கும். மெயில் அனுப்பியிருந்தேன். அத அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி பண்ணாதீங்க அப்படின்றத சொல்றாங்க. பிகாஸ் சீட் பிரைஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தொலைச்சுட்டீங்க, தொலைச்சுட்டு வந்து வாங்கிட்டீங்க அப்படின்றத சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த கிரிப்டோ வாலெட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா. நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். அட்டென்டிவாவும் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேக்கிங் பண்ணும்போதும், ஒவ்வொரு தடவ பியர் டூ பியர் பண்றீங்களோ, எது பண்றதா இருந்தாலுமே, எதுவுமே எல்லாமே பொறுமையா பண்ணுங்க. அவசர பண்ணி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ப நம்ப Telegram சாட், நம்ம Facebook சாட் இந்த மாரி வந்து நெறைய பேர் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து பேட் ரூமர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இருக்காங்க. அப்போ நீங்க இந்த மாரி தவறுதலா ஏதாவது பண்ணிட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த டச்சிங் அவங்களுக்கு அது கையில போயிடுச்சு அப்டின்னா, இது வந்து அன்லாக்டு சிஆர்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு போயிடும். அந்த விக்டிமும் ஃபாலோ ஆயிடுவீங்க நீங்க அவங்களுக்கு. அதனால தான் வந்து அவசரப்பட்டு பண்ணணும் அப்டின்ற மாரி அவசரப்பட்டு பண்ணாதீங்க. தெரியல அப்டின்னா, உங்க அப்ளைன் லீடர்ஸ்ட்ட கேளுங்க. உங்க ஸ்பான்சர்ஸ்ட்ட கேளுங்க. என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பண்ண தெரியலையா? என்ன பண்ணணும்? அப்டின்றத கேளுங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ட்ட கேட்கறதுக்கு பதிலா, நம்ம அப்ளைன்ஸ்ட்ட கேளுங்க. நம்ம ஸ்பான்சர்ஸ் கிட்ட கேளுங்க. ஏன்னா, நம்மளுடைய அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு பிளாக் செயின் தெரியுது அப்டின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்டின்னாலும், அதுவும் வேண்டாம் அப்டின்றத வந்து சொல்றாங்க. நெறைய பேருக்கு வந்து லாக்டு சிஆர்யூவ எப்படி லாக்டு WCRயூவா மாத்துறோம் அப்டின்றது தெரியல அப்டின்னாங்க. கிரிப்டோ வாலெட்ல. கிரிப்டோ வாலெட்ல டைம் ஸ்கேல் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்கெட்யூல் காட்டுவாங்க அன்லாக்கிங்க்கு. அதாவது 1000 நாளுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வெபினார்ஸ்ல மரியா மேம் வெபினார்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டேபுலர் காலம் இருந்திருக்கும். ஒ ஒரு 1 மாசத்துக்கு இவ்ளோ அன்லாக் ஆகும். 2ண்ட் மாசத்துக்கு இவ்ளோ அன்லாக் ஆகும் அப்டின்றத பார்ட் பை பார்ட் குடுத்திருப்பாங்க. அததான் டைம் ஸ்கேல்ன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு எந்த எண்ட்லேருந்து எந்த எண்ட் சிஆர்யூ வந்து WCRயூவா மாத்துறீங்க. லாக்கிங்ல இருக்கிறத. அப்படின்னா, அத மட்டும் கிளிக் பண்ணி நீங்க மாத்திக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறது சிஆர்யூ வந்து அன்லாக் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு,
அதை அன்லாக் எடுத்துட்டு அந்த 1 இயர் வரைக்கும் நீங்க சிஆர்இ டு சிஆர்யூ ஸ்டேக்கிங் போட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டிஆர்இ வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். அப்போ அதே மாதிரி வேர்ல்ட் சிஆர்இ வந்து 365 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அதாவது நம்மளோட ஃப்ரோசன் WCRU ஃப்ரோசனா இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியல, அதாவது சிஆர்இக்கு ஸ்டேக் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் வந்து சில பேர் பண்ண முடியல, பியர் டு பியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா நாங்க இந்த இடத்துல WCRU நீங்க ஸ்டேக் பண்ணும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? UNTB கிடைக்குது. லாக்டு சிஆர்யூவை லாக்டு WCRU மாத்தி WCRU லாக்டு ஸ்டேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு UNTB கிடைக்குது. ஏன்னா அன்லாக்டு சிஆர்யூஸ்க்கு தான் வந்து UNTB ஸ்டேக்கிங் போட முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் தான் இருந்தது அப்போ. ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ரிப்பீட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம சிஆர்யூ ஸ்டேக் பண்ணி சிஆர்யூ ரிசீவ் பண்றோம் அப்படின்னா இத்தனை மாதங்களுக்கான வித்தியாசம் இருக்கு. அதாவது ஈவென்ட் ஸ்டேக்கிங் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. 36 months. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நம்ம இன்கம் இல்லாம வச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்கம் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரீ ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். 4th monthல இருந்து 36 மாதங்கள் வரை 4+4%, அதாவது 8% வந்து நீங்க சேல் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க ஸ்டேக்கிங் போடலாம். அதனால 4% வந்து கேபிட்டலைஸா மாறும் பிளாக் செயின் வாலெட்ல. ஒரு சார்ட் இருக்கும். அந்த சார்ட்ல வந்து 3 மாதங்களுக்கு வந்து 000 டோக்கன்ஸ் இருக்கும். அப்புறம் 3rd month முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அது ஷோ ஆகும். டைப் 1 ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்றோம். CRU ஃபார் CRUs. நான் இப்போ பேசுறது வந்து அன்லாக்டு CRUs பத்தி. இப்போ வேர்ல்ட் CRUs எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா UNTB-க்கும் சரி, அந்த இல்லைன்னா நீங்க இன்கம் 1 minute-ல several dozens of UNTB மைன் ஆகும். நீங்க வந்து UNTB வந்து எக்ஸ்சேஞ்ச்ல சேல் பண்ணலாம், அப்புறம் மைன் பண்ணலாம் ஸ்டேக்கிங் மூலமா. ஸோ இதுதான் வித்தியாசம். UNTB வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க மைன் பண்ணலாம். வேர்ல்ட் CRU வந்து ஒன்ஸ் a month, அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நீங்க பண்ண முடியும். அந்த மாத கடைசியில பாத்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியும். மோர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க நமக்கு. நிறைய மக்கள் வந்து நம்ம கம்யூனிட்டியில வந்து ஸ்டேக் பண்ணுவாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னு சொன்னா இந்த UNTB அலோகேஷன் வந்து நிறைய ஆகும்.
அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யூஎன்டிபி பிரைஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். நம்ம வந்து 3 பில்லியன் சிஆர்யூஸ் வந்து ஸ்டேக்கிங்காக நம்ம பிளாக் செயின்ல இது தெரியும். எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்கு, மீதம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எல்லாருமே நம்ம மக்கள் எல்லாருமே வந்து சிஆர்யூ ஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த 3 பில்லியன் வந்து எல்லா மக்களுக்கும் சீக்கிரமே வந்து அலோகேட் ஆகும். அது வந்து ரிசர்வ்ல ஸ்டேக்கிங் பூல், அதாவது ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஸ்டேக்கிங் பூல்னு இருக்குல்ல, அதுல வந்து 36 மந்த்ஸ்க்கு ஒவ்வொரு மாதமும் அந்த பூல்ல இருந்து சில சிஆர்யூ வந்து அலோகேட் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமே அந்த பில்லியன் சிஆர்யூஸ் வந்து சீக்கிரமா அது நம்ம கண்ட்ரோல் டைமோ இல்ல வந்து இந்த நேரம் ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு இல்லை, எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து ஸ்டேக் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இது வந்து அமையும். அதே மாதிரி எவ்வளவு பேர் ஆரம்பத்துல ஸ்டேக் பண்றாங்களோ அவங்கள பொறுத்தும் இது அமையும். சிஆர்யூ ஸ்டேக்கிங்ஸ் ரிவார்ட் இருக்கு. அந்த சான்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதாவது சில பேர் வந்து ஒரு சில நேரங்கள் கழித்து கூட பண்ணலாம், இல்லைன்னா சில மாதங்கள் கழித்து கூட பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணா கூட உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்க கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கணக்கீடு வச்சுட்டே இருக்கணும், நீங்க எந்த மாதிரி ஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறியீட்டு தகவல்கள் வந்து உங்களுக்கு இருந்தா அது ஈஸியா இருக்கும். இப்போ ரோட் மேப்ல வந்து நம்ம பாக்குறப்போ இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, இப்போ நம்ம திங்கட்கிழமை வந்து வர திங்கட்கிழமை வந்து சிங்க்ரனைசேஷன் எல்லாமே நடந்துரும். ப்ரோக்ராமர்ஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறாங்க. அவங்க எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க, அந்த கிரீன் கீ வந்து மேனேஜ் பண்றதுக்கு அவங்க எல்லாமே எனக்கு ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்ட் ரிசல்ட் பிளாக் செயின்ல இருக்கிற முடிவுகளையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து வெற்றி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பிளாக் செயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ வந்து அந்த பேக் ஆஃபீஸ்ல வந்து லிங்க் இல்லை, ஏன்னா டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருக்கு. கான்ஃபிகரேஷன்லாம் நாங்க பண்ணணும், எக்ஸ்ப்ளோரர் கான்ஃபிகரேஷன். ஏன்னா அது ஃபினிஷ் லைன்ல தான் இருக்கும். சில நாட்கள் மேபி ஒரு வீக்னு சொல்லலாம் நம்ம என்ட்ரி டு த பிளாக் செயின்க்கு கிரிப்டோ வாலெட்ஸ்க்கும். சரி, இப்போ நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாரும் வந்து வெற்றியா இதை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5 இருந்து 7 நாட்கள் மட்டும் நீங்க பொறுமையா இருந்தா போதும். அந்த டேட்டாஸ் எல்லாமே சின்க்ரனைஸ் ஆயிடும். அப்புறம் சீக்ரெட் கீ, சீட் ஃப்ரேஸ் எல்லாமே வந்து நாம தான் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் பண்ணணும், வேற யாருமே நமக்காக பண்ண முடியாது. இந்த நியூஸ் வந்து நீங்க ட்ராக் பண்ணிட்டே இருங்க. நாங்க சடனா வந்து அந்த நியூஸ் வந்து சொல்லிடுவோம். அந்த கிரீன் பட்டன் இருக்கும் கீ ஜெனரேஷனுக்காக. அப்புறம் நம்ம பிளாக் செயின் வாலெட்டுக்கு மூவ் ஆகலாம். அப்புறம் நீங்க வந்து சிஆர்யூக்கு ஆக்சஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஸ்டேக் பண்ணலாம் டோக்கன்ஸை. யூஎன்டிபி டோக்கன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இஷ்யூயிங்க்கு. அப் டு 2 மார்க்கெட்ஸ் இருக்கும். சிஆர்யூஸ் வந்து யூஎன்டிபியா மாத்தலாம், அதாவது USDU டோக்கன்ஸ்க்கு. அது ஸ்டேபிள் காயின்னு சொல்றோம். அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். பேமெண்ட் சிஸ்டம்ல வந்து இப்போ யாராவது வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எந்த காயினை வேணா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். USDU, எத்தெரியம், அப்புறம் வந்து நிறைய விதமான கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி நம்ம இப்ப பேசலாம்.
எக்ஸ்சேஞ்ச் அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க பைனான்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அது டிபெண்ட் ஆகும். நீங்க கிரிப்டோ கரன்சில நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கீங்க சிஆர்யூஸ் வந்து யூஎன்டிபிக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா கிரிப்டோ வேர்ல்டுல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப நல்லா அதுல வந்து வாழலாம். அந்த மாதிரி ஒரு கிரிப்டோ வேர்ல்டுல இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ எல்லா ஆப்ரேஷன்ஸும் இருக்கு. ஃபியட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ எல்லா கண்ட்ரீஸ்லயுமே எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபியட் அண்ட் கிரிப்டோ அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். 2014ல ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் வந்து ஜாயின் பண்ணாங்க. மியூச்சுவல் டாக்ஸ் கேசஸ்ல வந்து அவங்க 109 கண்ட்ரிஸ் வந்து லிஸ்ட்ல இருந்தது. 2015ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. நான் வந்து இப்போ எல்லா லிஸ்ட்டை வந்து படிக்க போறது இல்லை, ஆனா நீங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம கண்ட்ரி வந்து இதுல இருக்கா அப்படின்னு சொல்லி. இன்னும் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஆன்லைன்ல. நீங்க கூகுள்ல கூட இதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி அந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பொறுத்து மாறும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய இப்ப கண்ட்ரிஸ் வந்து டிஸ்பிளே ஆகியிருக்கு. நம்பர் 10 பெலிஸ்னு ஒரு கண்ட்ரி. இப்போ வந்து கேஷ் பேமெண்ட் சிஸ்டம் வந்து இதுல அட்வகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஓபன் ஆயிருக்கு அந்த பெலிஸ்ங்கிற கண்ட்ரியில. இந்த மாதிரி டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மற்றும் பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து எந்த கண்ட்ரில இருந்து ரிக்வெஸ்ட் வருது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா அவங்க வந்து என்ன ரெகுலேஷன்ஸ் பண்ணிருக்காங்க அந்தந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஃபைனான்சியல் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து ஆன்சர் பண்ணக்கூடியவங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல எக்ஸ்சேஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த டாக்ஸேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே நீங்க ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன திங்க் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இல்ல, அந்த கண்ட்ரியோட சில ரெகுலேஷன்ஸ் பொறுத்து தான். பைனான்ஸ் வந்து அவங்க கண்ட்ரில வந்து டாக்ஸேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு $100 அல்ல $1000 அப்படின்னு சொல்லி $9000 வரைக்கும் ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா யாரும் உங்களை நோட்டீஸ் பண்ண போறது இல்லை. அப்புறம் ரிக்வெஸ்ட் வந்து யாரும் உங்க பேருக்கு அனுப்ப போறது இல்லை. இப்போ வந்து நம்ம பார்ட்னர்ஸ் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. சிஆர்யூ அல்லது யூஎன்டிபில பெரிய லார்ஜ் லெவல்ல இருக்கும். அப்படி இருக்கப்போ யாருமே வந்து ஹைட் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து ஓப்பனா தான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலையில வந்து நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணணும். எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க ரெகுலேஷன்ஸ் படி, அதாவது டோக்கன்ஸ் வந்து எந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எஸ்டோனியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து 2015, இப்போ வந்து 2021. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2015லயே வந்து டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்ப வந்து இன்னும் பெட்டரா இருக்கலாம், இன்னும் குவிக்கா இருக்கலாம். ஸோ பேயிங் டாக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்க வந்து அதை வெல்கம் பண்ணணும். ஆக்சுவலி வந்து ஏன்னா ஒரு லாஃபுல் என்வைரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சட்டம், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நினைக்கணும். ஏன்னா நம்ம நேர்மை அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம். அதனால ஸ்டேக்கிங் இதெல்லாம் வந்து நம்ம யுஎன்டிபி டோக்கன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு ரகசியம் கிடையாது. நம்ம வந்து பெருமையா நினைக்க வேண்டிய விஷயம் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ் டாக்குமெண்ட் இது அக்டோபர் 2020 ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கார்பரேஷன் வெளியிட்டது. இதுல வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 109 கண்ட்ரிஸ் வந்து OECD ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதாவது பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு. இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ், அவங்க வந்து எப்படி வந்து கிரிப்டோ கரன்சில இருந்து டாக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம விஷயம் எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஜாப்பனீஸ் ஒரு பேமெண்ட் சிஸ்டமா இருந்தாலும் சரி, இல்ல US டாலர்ல பேமெண்ட் சிஸ்டமா இருந்தாலும் சரி, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும். இந்த மோட்ஸ் வந்து எப்படி கிரிப்டோ கரன்சிஸ்ல இருந்து நம்ம டாக்ஸை வந்து எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எல்லா பேங்க்குக்கும். டாக்ஸேஷன் இன்ஸ்பெக்ஷன்ஸ், அப்புறம் 50 மெயின் ஸ்டேட்ஸ் இருக்கு, அந்த கண்ட்ரீஸ்க்கும் சரி, மற்றும் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ஒரு ஒரு கைட்லைன்ஸா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இவ்வளவு வருடம் கழித்து கூட, அதாவது இவ்வளவு வருடமா நம்ம கிரிப்டோ கரன்சி வந்து டாக்ஸ் ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இவ்வளோ அனுபவம் வாய்ந்த ஒரு கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்றவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து இதை கிளியர் பண்றது இந்த மாதிரி டாக்ஸேஷன்ல வந்து நிறைய அறிக்கைகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ சிஆர்யூஸ் வந்து நமக்கு கிஃப்ட் தான். நம்ம எஜுகேஷன் பேக்கேஜ் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா சிஆர்யூ பாயிண்ட்ஸ்ங்கிறது ஒரு கிஃப்டா கிடைக்குது நமக்கு. அது வந்து நம்ம டிக்ளரேஷனுக்கு கொடுக்குற ஒரு இனிஷியல் கிஃப்ட்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ்சேஞ்ச்ல வந்து நீங்க சிஆர்யூ வாங்குறீங்க அப்படின்னா நீங்க பிரைஸ பார்க்க முடியும். 10, 20, 50 cents, $1 அப்படின்னு சொல்லி. இப்போ ஆரம்ப பிரைஸுக்கும் இறுதி பிரைஸ் அதுக்கும் வந்து அந்த வித்தியாசம் இருக்குல்ல, அது வந்து டிஃபர் ஆகும். இப்போ நம்ம ரஷ்யன் ரூபல்ஸ்ல வந்து அந்த வருமானம் வருது அப்படின்னு சொன்னா அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப சுவிட்சர்லாந்துல நம்ம பார்த்தோம்னா இன்னுமே ஹையரா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தேசத்தோட கரன்சியும் டிஃபர் ஆகும், வேல்யூ வந்து மாறும். அப்போ அதே மாதிரி அந்த கிரிப்டோ கரன்சி நீங்க பர்ச்சேஸ் பண்ற வேல்யூவும் மாறும். இப்போ நீங்க கண்ட்ரீஸை பாக்குறீங்க, இந்த சப்போர்ட், இந்த கண்ட்ரீஸ்லாம் நாங்க சப்போர்ட் பண்றோம். இந்த சர்வீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த சர்வீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கீ உங்களோட எக்ஸ்சேஞ்ச் அக்கவுண்ட்க்கு. சிஸ்டம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து
ஃபில் அவுட் பண்ணிடும் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும். இந்த அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாம் போர்ட் வந்து கிரியேட் பண்ணிடும். இதுல ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, டாக்ஸ் டிக்ளரேஷன் வந்து 2021ல நெக்ஸ்ட் இயர் தான் 2022ல தான் நம்ம பே பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு வருடம் இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு பெரிய கால நேரம் இருக்கு. இப்போ இந்த 1 இயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதை மாஸ்டர் பண்ணிடலாம். இந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம ஒரு பெரிய அளவுல உள்வாங்கி நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்க சின்ன ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த சர்வீஸ் வந்து ஒரு சின்ன அளவுல டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னா 25,000 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் ஃப்ரீ. 25,000 டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மேல பண்றீங்கன்னா 199 யூரோ பர் இயர் நீங்க பே பண்ணணும். யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ட் டிஃபரண்ட் டெம்ப்ளேட் ரிசல்ட்ஸ் இருக்கும். யுஎஸ்ஏ அண்ட் யூரோப் சர்வீஸ் வந்து ஸ்லைட் 3ல பாத்தீங்கன்னா cointracking.info அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த சர்வீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அவங்க சர்வீஸ்ல வந்து ஈஸியா ஒரு கன்வீனியன்ட்டா ஒரு வசதி வாய்ப்புகள் அதுல இருக்கு. cointracking.infoல ஒரு மேப் இருக்கும். நீங்க அதுல என்டர் பண்ண உடனே ஒரு மேப் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். உங்க கண்ட்ரியை நீங்க அந்த மேப்ல பார்க்கலாம். தகவல்கள் இருக்கும். உங்க டாக்ஸேஷன் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியில இருக்கிற டாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ உங்க கண்ட்ரி வந்து ஒரு ஆப்பிரிக்கன் ரிஜன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த லெஜிஸ்லேஷன் என்ன, அதோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படின்னு ஒயிட் கலர்ல வந்து நீங்க ஒயிட் கலர்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அந்த கலர்ஸ்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. எஸ்டாப்ளிஷ்ட் லெஜிஸ்லேஷன் இருக்கு. அந்த சைன் என்ன ஷோ ஆகும் அப்படின்னா பெர்சன்டேஜ் எவ்வளவு பே பண்ணணும் உங்களோட இன்கம்ல. நீங்க கிரிப்டோ கரன்சில எந்த அளவுக்கு வருமானம் வாங்குறீங்களோ அந்த என்னென்ன ரிப்போர்ட்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். பிறகு நீங்க வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து என்னென்ன டேட்டா மேனுவலா நீங்க அப்லோட் பண்ணணும் மற்றும் டாக்ஸ் டிக்ளரேஷன் மற்றும் டாக்ஸ் ரிப்போர்ட் ப்ரூஃப் கூட கேட்கும். ஸ்டாம்ப்ஸோட இது வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட். இது வந்து டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து இத வியூ பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. இது முடிஞ்சது அப்படின்னா அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. உங்களுக்கு வேண்டிய ரிப்போர்ட்ஸ் குளோபல் யூனிட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்லோட் இந்த டெம்ப்ளேட்டை வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ அவுட் சைட் த எக்ஸ்சேஞ்ச் போனா கூட இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணது, நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், அப்புறம் நம்ம இந்த எக்ஸ்சேஞ்ச்ல வந்து எவ்வளவு வருமானம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நமக்கு அந்த தகவல்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நமக்கு ஸ்லைட்ஸ் அடுத்த ஸ்லைட பாத்தீங்கன்னா ஓகே, நமக்கு வந்து எல்லாமே இந்த விஷயம் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் क्वेश्चन அண்ட் ஆன்சருக்கு போக போறேன். நம்ம क्वेश्चन அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். நாங்க வந்து எங்களோட முடிந்த அளவுக்கு நாங்க அதாவது எந்த அளவுக்கு சிறப்பா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம். இன்னைக்கு வந்து எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்கோம். சிஸ்டம் வெரிஃபிகேஷன், டாக்ஸேஷன், அப்புறம் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நியூஸ் செக்ஷன்ல வந்து இருக்கு.
நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நான் வந்து எல்லா கொஸ்டின்ஸையுமே ஆன்சர் பண்ணிட்டேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்பிள் பத்தி எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. டாக்ஸ சேவ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி. நான் வந்து சோல் ப்ரொப்ரைட்டரா ரெஜிஸ்டர் பண்ணலாமா? 13%க்கு பதிலா 6% டாக்ஸேஷன் பே பண்ணா போதுமான்னு கேட்டிருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயும் பார்த்தா, ஒரு நார்மல் இண்டிவிஜுவல விட ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்னா கம்மியான டாக்ஸ் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. நான் வந்து ஒரு பேங்க்ல கவனிச்சப்போ, எனக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யூரோப்பியன் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து ஒரு ரெவென்யூ வேணும்னு சொல்லி நான் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றப்போ, 2, 3 வருடங்களுக்கு முன்னர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் நான் கேட்டிருந்தா அவங்களுக்கே புரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஆனா இப்போ ஜெனரலா வந்து எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து எந்த கான்ட்ராக்ட்டையும் சைன் பண்றதில்ல. இதுதான் என்னோட இன்கம் அப்படின்னு சொல்லி பேங்க் வந்து எப்பயுமே கான்ட்ராக்ட்ஸ வந்து கேட்க மாட்டாங்க. பேங்க்ல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வந்து எக்ஸ்சேஞ்ச்ல ரிசீவ் பண்றீங்களோ அததான் பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து என்ன வருமானம் வந்திருக்கோ அததான் அவங்க கவனிப்பாங்க. சோ நீங்க என்ன செலவு பண்ணீங்கன்னு அவங்க கவனிக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி தான் பேங்க் வந்து உங்கள வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச்ல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க? நீங்க வந்து சோல் ப்ரொப்ரைட்டரா பண்ணியிருக்கீங்களா? இல்ல வந்து நீங்க தனி மனிதராக பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சோ அத வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஜிட்டல் அசெட்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது, அசெட் மேனேஜ்மென்ட்ல வந்து கோட் ஒரு கோட் வந்து செலக்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. புரோக்கரேஜ், இன்வெஸ்ட்மென்ட், ஃபண்ட் மேனேஜ்மென்ட். சோ இந்த ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் ஒரு லைசென்ஸ் வேண்டியிருக்கு. ஆனா சில கோட்ஸ் வந்து லைசென்ஸ் தேவையில்ல. அவங்க வந்து ஓனா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆக்டிவிட்டீஸ பொறுத்து லைசென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்னா டாக்ஸ் வந்து கண்டிப்பா வித்தியாசப்படும். ஏன்னா டாக்ஸ் பர்டன் கம்மியாகணும்னு சொல்லி தான் நீங்க பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கவனிங்க. என்னன்னா, இது வந்து ஒரு தியரட்டிக்கல் நாலேஜா தான் இருக்கு இன்னுமே. நீங்க வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி பிராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்ணணும். அப்பதான் இப்ப பாருங்க நாங்க வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டெஸ்டிங் வந்து பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நாம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள தான் நம்ம ஆப்பரேட் பண்ணுவோம். நாம எல்லாருமே ஓனர்ஸ், அப்புறம் ஓனர்ஸ் நம்ம டோக்கன்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் வேர்ல்டுக்கு. கண்டிப்பா வந்து நாங்க உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் நாங்க ஷேர் பண்ணுவோம். நான் வந்து குட் பை சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். நான் அடுத்த தடவை உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி.